لله نحمده ونستعينه ونستغفره من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد وقال الله تعالى في القران المجيد والفرقان الحكيم وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم ذاك طعم الإيمان رضي بالله ربا وبإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وسلم வணங்குவதற்கும் வணங்கப்படுவதற்கும் தகுதிப்படுத்திய ஏகனாய நாம் அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய சாத்தியும் கிருபையும் நமது வாழ்வியல் வழிகாட்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் மன்னாரின் அடிச்சுவட்டை அனைவராமல் பின்பற்றி வாழ்வதற்கு முயற்சி செய்த சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் அல்லாஹ்வுடைய மார்க்க உபதேசத்தை கேட்டு நம்முடைய ஈமானுக்கு வலிமை சேர்க்கும் முகமாக இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கை வைத்தவனாக என்னுடைய உரை கொண்டு செல்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பரிய கிருபையினால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உருவாகி நம்முடைய உடல் அசைவுகளின் மூலம் அமல்களை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் ஒரு பக்குவத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பிரமாண்டமான ரப்புல் ஆலமீனுடைய ஒரு முத்தாய்ப்பான அடியாராக அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார். இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தையிலோ யாருக்கு அல்லாஹ் இந்த இஸ்லாமிய வழக்கத்தை கொடுக்க நாடுவானோ அவருடைய உள்ளங்கள் அப்படியே திறக்கப்படுகின்றன. திறக்கப்பட்ட உள்ளங்கள் நம்முடைய உள்ளங்கள் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அத்துணை கடமைகளையும் முனைப்போடு செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு பக்குவத்தை ஏற்படுத்துவானாக. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாணவர்களுக்கு மத்தியிலே பாடம் எடுக்கக்கூடிய அந்த தருணம், அதுவெல்லாம் ஒரு அற்புதமான சபை, அதுவெல்லாம் ஒரு அற்புதமான கூடுதல். ஏனென்றால் முழுக்க இஹ்லாஸோடு உள்ளட்சத்தோடு அழகான அடிப்படையிலே மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய தருணம் அது. வாங்கக்கூடிய மக்களும் செய்திகளை செவிகளிலே வாங்கக்கூடிய மக்களும் உள்ளட்சத்தோடு அழகான அடிப்படையிலே வாங்கக்கூடிய தருணம் அது. ஆக அப்படியான ஒரு தருணத்திலே ஒரு மாணவர் எழுந்து அப்துல்லா இப்னு அப்பாஸ் இடத்திலே இப்படியான ஒரு கேள்வியை தொடுத்தார். நாமெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அந்த வசனத்தை தொட்டு கேட்கக்கூடிய அந்த கேள்விதான் இது. இப்படியே கேட்டார், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உஸ்தாத் அவர்களே, இய்யாக நஅபுது, இறைவா நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம். உலமாக்கள் இப்படி விளக்கம் கொடுப்பார்கள். இய்யாக நஅபுது, இறைவா உன்னை நாங்கள் வணங்கக்கூடிய அந்த அடிமைத்தனத்தோடு உன்னை நாங்கள் வணங்குகின்றோம். அதற்கு அடுத்த வார்த்தை வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்கவும் செய்கின்றோம், உன்னிடத்திலே நாங்கள் உதவியும் கேட்கின்றோம். இப்படியான வார்த்தை அது. அப்பொழுது மாணவர்கள் இப்படி கேட்டார்கள், இய்யாக நஅபுது, இறைவா நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம். வணங்கக்கூடியவன் அல்லாஹ், நாம் வணங்குபவர்கள். ஆக நாம் அல்லாஹ்வை வணங்குகின்றோம். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு அந்த அடுத்த வார்த்தை வ இய்யாக நஸ்தஈன். இதை எதற்காக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார்? அற்புதமான கேள்வி. நாம் அல்லாஹ்வை வணங்குகின்றோம். நாம் அல்லாஹ்வை வணங்க ஆரம்பித்து விட்டால் அத்துணை விதமான உதவிகளையும் அல்லாஹ் கொடுக்க ஆரம்பித்து விடுவார். உண்மைதானே? நாம் எல்லா வஸ்துகளையும் தள்ளிவிட்டு முழுக்க ரப்புல் ஆலமீனை வணங்குகின்றோம். உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கொள்ள முடியும். யாரெல்லாம் அல்லாஹ்வை மறுப்பார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை மறுத்து அல்லாஹ்வுடைய வஸ்துகளை வணங்குவார்களோ,
அல்லது தன்னுடைய அறிவை இறைவனாக ஆக்கிக் கொள்வார்களோ அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தஆலா உணவுகளை கொடுக்கின்றார், ரிஸ்கை கொடுக்கின்றார், அதை தாண்டி பொருளாதாரத்தை கொடுக்கின்றார், அதை தாண்டி ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கின்றார். எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய அல்லாஹ் வணங்கக்கூடிய நமக்கு இதை கொடுக்க மாட்டானா? அதற்கடுத்து அடுத்த வார்த்தை வய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். உதவி எதற்காக? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் அல்லவா? அடுத்த வார்த்தை தேவையில்லை அல்லவா? நாம் துஆக்களை இப்படி கேட்க முடியும், யா அல்லாஹ் எனக்கு உதவிகளை கொடுப்பாயாக, யா அல்லாஹ் இன்னென்ன விஷயத்தை எனக்கு கொடுப்பாயாக. இவெல்லாம் துஆவில நம்ம கேட்க முடியும், பிரார்த்தனையிலே கேட்க முடியுமானால் அல்லாஹ் தஆலா ஒரு ஃபர்லாக ஆக்கி வைத்திருக்கிறானே, அல்லாஹ்வை ஃபர்லாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த இடம் எதற்காக? வய்யாக நஸ்தஈன் எதற்காக? அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப அழகான அடிப்படையிலே இப்படி விளக்கம் கொடுத்தார்கள். நாம் ஒருவேளை அல்லாஹ்வை வணங்கவில்லை என்றால் இந்த பூமியிலே கண்டிப்பாக நமக்கு சோதனைகள் இருக்காது. மாட்டுக்கறியை உண்ணலாம், மாட்டுக்கறியை விற்பனை செய்யலாம், இன்னும் எல்லா விஷயங்களையும் செய்யலாம். ஆனால் அதற்கு நமக்கு தடை இருக்காது. எப்பொழுது நாம் அல்லாஹ்வை வணங்க ஆரம்பிக்கின்றோமோ, எப்பொழுது தௌஹீத் என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நம்மை நோக்கி வரும். அதற்காகத்தான் வய்யாக நஸ்தஈன். நீங்கெல்லாம் மத்தியத்திலே நேரடியாக இருக்கிறீர்கள். வடமாநிலங்களில் ஆட்டு மந்தையிலே ஆட்டு வளர்க்கக்கூடிய நேரத்தில் அதற்கு எதிராக பன்றி குட்டிகளை வளர்ப்பது, அந்த பன்றியினுடைய பெயரை அப்துல்லாவாக சொல்லி அழைப்பது, என்னவெல்லாம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு தீங்கு விளைவிக்க முடியுமோ அத்தனை விஷயங்களையும் இவர்கள் செய்வது காலம் காலமாக இருக்கத்தான் செய்யும். கப்பவர்கள் வந்தார்கள் அல்லவா, அல்லாஹ்வுடைய தூதர்கள் இப்படியே வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். ரொம்ப அற்புதமான தருணம் அது. எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், எங்களால் தாங்க முடியவில்லை வேதனை, கண்டிப்பாக தாங்க முடியவில்லை. أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين معه متى نصر الله ألا إن نصر الله قريب. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ் மீது அப்படியே சாய்ந்து இருந்தார்கள். கபாப் அவர்கள் இந்த விளக்கத்தை கேட்டவுடனேயே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எனக்காக செய்யுங்கள் என்று கேட்டவுடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து உட்கார்ந்து இப்படியே சொன்னார்கள், அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸா. உங்களுக்கு முன்னால் வேதனை செய்யப்பட்டவர்கள், உங்களுக்கு முன்னால் அலங்கரிக்கப்பட்டவர்கள் நீங்கள் இலகுவாக சுனத்தை அடைந்திடலாம் என்று ஆசைப்படுகிறீர்களா? உங்களுக்கு முன்னால் இதைவிட பல விதமான வேதனை, எறும்பு ரம்பத்தால் அப்படியே பாதியாக பிளக்கப்பட்டார்கள். ஒரேடியா வெட்டினா ஒண்ணும் தெரியாது, ஆனால் நிற்க வைக்கப்பட்டு புதைக்கப்பட்டு அப்படியே பாதியாக வெட்டப்பட்டார்கள். இந்த அளவுக்கு கடுமையான வேதனைக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் தள்ளப்பட்டது. அல்லாஹ்வுடைய உதவி வருமா, அல்லாஹ்வுடைய உதவி வருமா என்று ஏங்கக்கூடிய அந்த தருணத்திலே அலா இன் நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி சமீபமாகவே இருக்கிறது. உதவி வரல, அல்லாஹ்வுடைய உதவி ரொம்ப பக்கத்தில் இருக்கு. அல்லாஹ்வுடைய வார்த்தை ஆக அத்துணை துன்பங்களுக்கு மத்தியில் தான் இந்த இஸ்லாத்துடைய வளர்ச்சி மிக பயங்கரமான வளர்ச்சி. எப்பொழுது நாம் அழிக்கப்படுகின்றோமோ அப்பொழுதுதான் நமக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் ரொம்ப அழகாக சொல்வாங்க, எப்பொழுது சஹாபாக்கள் கேவலப்படுத்தப்பட்டார்களோ, எப்பொழுது சஹாபாக்கள் காயப்படுத்தப்பட்டார்களோ அப்பொழுதுதான் இந்த சஹாபாக்களை பற்றி இந்த சமுதாயம் உணரத் தொடங்கியது. உண்மைதான். எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயப்படுத்தப்பட்டார்களோ, எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலங்கப்படுத்தப்பட்டார்களோ அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய ஒரு புரிதல் மற்ற மக்களுக்கு புரிய ஆரம்பித்தது. அதை தாண்டி இந்த சமூகம் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி புரிந்ததாக வேதனைகளும் சோதனைகளும் இல்லாமல் இந்த இஸ்லாத்திற்கு எந்த விதமான வளர்ச்சியும் கிடையாது. ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த இடத்திலே நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்த அளவுக்கு நிலையாக இருக்கின்றோம் என்பதுதான் மிக பிரம்மாண்டமான கேள்வி. ஹஜ்ஜத்துல் வதா லட்சத்திற்கு மேற்பட்ட சஹாபாக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தக்கூடிய தருணம். அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகிறார், அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா. இந்த நாள் இந்த இடத்துல இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே அத்துணை சஹாபாக்களுக்கும் சந்தோஷம், அத்துணை சஹாபாக்களுக்கும் சந்தோஷம். ஏன் உணரக்கூடிய நமக்கு கூட சந்தோஷம். உண்மைதானே?
எந்த நபிமார்களுக்கும் எந்த ரசூல்மார்களுக்கும் கிடைக்காத ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட வேதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். எப்படியான வேதம் அது? ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு வேதம் இது. அப்படியான ஒரு வேதத்திற்கும் அப்படியான ஒரு நபிக்கும் சொந்தக்காரர்கள் நாங்கள் தான். அல்லாஹ்வுடைய வார்த்தை, என்னுடைய ஞானத்தை உங்கள் மீது அப்படியே சொரிந்து விட்டேன். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அப்படியே நான் பொருந்திக் கொண்டேன். அல்லாஹ்வுடைய வார்த்தை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் அப்படியே அங்கீகரித்துக் கொண்டேன். இத்தனை சந்தோஷங்களுக்கு மத்தியிலே ஒரு அழுகையுடைய விசும்பல், அந்த இடத்தில் ஒரு விசும்பல், ஒரு அழுகை. அந்த அழுகையை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வை, அந்த விசும்பலை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே கேட்டார்கள், உன்னுடைய விசும்பலுக்கு, உன்னுடைய அழுகைக்கு காரணம் என்ன? அப்போது நபி தோழர் இப்படியே சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினார். அப்போது நாங்கள் போட்டி போட்டுக்கொண்டு அந்த வசனத்தை மரணம் செய்து கொண்டு உடல் உறுப்புகளின் மூலம் செயல்படுத்தினோம். உண்மைதானே? ஆரம்ப காலகட்ட தௌஹீத் மக்களை கேட்டால் உங்களுக்கு தெரியும், அதனுடைய வீரியமான புரட்சி ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப என்ன பண்ணுவோம், அப்படியே நிற்பானால் ஒரு கட்டத்திலே தெரிஞ்சு ஒரு கட்டத்தில் எல்லாம் தெரிந்து அமைதியாக இருக்கக்கூடிய தருணம் நம்முடைய தருணம். இப்படியே சொன்னாங்க அந்த சஹாபி, ஆரம்ப காலகட்டத்திலே இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதிலே நாங்கள் போட்டி போட்டுக் கொண்டு போனால் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டார். ஆக முழுமைப்படுத்தப்பட்ட பின்னால் கண்டிப்பாக ஒரு முழுமைக்கு பின்னால் ஒரு இரக்கம் இருக்கும் அல்லவா? ஒரு ஏற்றத்திற்கு பின்னால் ஒரு இரக்கம் இருக்கும் அல்லவா? கண்டிப்பாக இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே ஒரு தொய்வு ஏற்படும், ஒரு பலகீனம் ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய வார்த்தை, பெருமானாருடைய வார்த்தை என்ன? இந்த வார்த்தையை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அமைதியின் மூலம் நஅம் என்று சொன்னார்கள், ஆமாம் என்று சொன்னார்கள். இந்த சஹாபி யார் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சில நேரங்களில் உமருடைய வார்த்தை என்பது ரொம்ப கனமான வார்த்தையாக இருக்கும், ரொம்ப ஆழமான வார்த்தையாக இருக்கும். யோசித்துக் கொள்ளுங்கள், இந்த அளவுக்கு நாம் பின்பற்றக்கூடிய தருணம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது, நாம் எந்த அளவுக்கு தொய்வோடு இருக்கின்றோம், நாம் எந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கின்றோம். அந்த பலகீனத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளிப்படுத்தினார்கள். மக்காவிலே ஆரம்ப காலகட்டத்திலே சுமார் 14 பேர் தான் படித்தவர்கள். அதிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய வரலாற்று ரொம்ப நீங்க ஆழமா சிந்திக்கணும். நம்ம மேலோட்டமா படிச்சு கடந்து போயிடுவோம். அது வந்து இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு ஆழமான மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு வீரியமான மார்க்கம். இந்த மார்க்கத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மற்ற மதங்களை பொறுத்த வரைக்கும், மற்ற இசைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுளை எப்படி நெருங்க வேண்டும், கடவுளை எப்படி தொட வேண்டும், அதோடு விட்டு கலந்து போயிடும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை கடைசி வரைக்கும் வரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். பெற்றும் கதவை திறந்து உள்ள உட்காந்து இஸ்லாம். உங்களுடைய பெற்றும் கதவை திறந்து உள்ள உட்காந்து இஸ்லாம். உங்க மனைவி கிட்ட எப்படி பேசணும், உங்க குழந்தையை எப்படி வளர்க்கணும், ஏன் மனைவியோட எப்படி தாம்பத்திய உறவில் ஈடுபட வேண்டும், உடைய மௌத்துக்கு பின்னால் என்ன வாழ்க்கை, இந்த மௌத்தை எப்படி குளிப்பாட்ட வேண்டும், நீ எப்படி நடக்க வேண்டும், நீ எப்படி சிரிக்க வேண்டும், நீ எப்படி தூங்கணும், எப்படி பேசணும், பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி செலவிடும், எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். எது பல பேர் சில பேர் கொக்கரிக்கிறாங்க, எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குது. நோன்பு வைக்கிறது, அச்சி பண்றது, அதை மட்டும் சொல்லி கொடுத்து கடந்து போனா பரவாயில்லையே. ஒரு குடும்பத்தை எப்படி நிர்வாகம் செய்யணும்னு சொல்லி கொடுக்குது, ஒரு பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுக்குது, தலையை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குது, உது எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குது. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் எப்படி கழிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார். உண்மையா இல்லையா? ஒரு சிறுநீர் கழிப்பதை கொண்டு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் இந்த மார்க்கத்தை பார்த்தால் அத்துணை பயம் அந்த மக்களுக்கு. ஒரு சைக்காலஜி டாக்டர், ஒரு உளவியல் மருத்துவர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், ஒரு தொடரக்கூடிய மனிதரை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் உது செய்கிறார், உது செய்யறத ஒத்து பார்க்கிறார். எல்லாம் முடித்து விட்டு, தொழுகையை முடித்து விட்டு வரும்பொழுது அந்த மனிதத்தில் இப்படியே பேசுகிறார். அந்த செய்தி என்ன செய்தி? நாங்கள் சுத்தப்படுத்திக்கிட்டோம், நாங்கள் தொழுகைக்கு தயாராவதற்கு முன்னால் நாங்கள் எங்களை சுத்தப்படுத்துவோம் இறைவனுக்காக. உங்களுடைய உடல் ரீதியான சுத்தம், உங்களுடைய மன ரீதியான சுத்தம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்கள் சுத்தப்படுத்துவீங்க? சுமார் 5 தடவை. அந்த 5 தடவையும் உங்களுடைய முகம் கை கால்கள் கழுவப்படுமா? கண்டிப்பாக கழுவப்படும்.
உங்களுடைய இந்த இடத்துல நினைக்கப்படுமா கேட்டீங்களா? இந்த இடம் நினைக்கப்படுமா? இந்த இடம் நினைக்கப்படும் அப்படின்னு சொல்லி காட்டுகின்றார். ஒரு வரலாற்று ஆய்வை குறிப்பிடுகின்றார். எப்பொழுது இந்த இடம் இதோடைய பிடரி நினைக்கப்படுகிறதோ, இந்த பிடரி எப்பொழுது ஈரமாக வைக்கப்படுகிறதோ அவனுக்கு உளவியல் ரீதியான பிரச்சனை வராது. எப்பொழுது இந்த பிடரி ஈரமாக வைக்கப்படுகிறதோ, ஈரமாக இருந்தால் அவனுக்கு உளவியல் பிரச்சனை வராது. அவன் காய்ந்து போனால் அவனுக்கு மன ரீதியான உள ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும். நம்மை பொறுத்த வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதை அப்படியே செய்கின்றோம், அவ்வளவுதான். அந்த உலகில் இப்போ எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துடைய பின்புலமும் நமக்கு நன்மையாக சேரும் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக எந்த ஒரு செயல்பாடும் அது இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி மிக பிரம்மாண்டமான வெற்றியை நமக்கு வித்திடும். ஆனால் தான் எதிரிகளுக்கு அந்த அளவுக்கு பயம். ஒரு யூத இப்படி செய்யறாங்க. யூத எப்பவும் ஸ்மோக் பழக்கம் அவனுக்கு கிடையாது. காரணம் பல பழக்கங்கள் இருக்கு, கெட்ட பழக்கம். ஆனால் ஸ்மோக் பண்ற பழக்கம் கிடையாது. கேட்டதுக்கு என்ன காரணம்? இதோட நிக்கோடின் என்னுடைய சந்ததியை பாதிக்கும். எந்த அளவுக்கு தெளிவு பாருங்கள். இந்த நிக்கோடினுடைய அந்த அமிலம் என்பது என்னுடைய சந்ததியை பாதிக்கும். என்னுடைய சந்ததியை பாதிக்கக்கூடிய எந்த செயலையும் நான் செய்ய மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து காப்பி அடித்த ஒரு விஷயங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபில் இருக்கக்கூடிய அந்த சமயம் மலைக்குள் ஜிவால் இறங்கி விட்டார். மலையினுடைய தலைவர் இறங்கி விட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இறங்கி விட்டாங்க. அத்துணை அடிகள் வேதனைகள். ஒரு கட்டத்திலே பாதி உயிர் வெளியே போயிடுச்சு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மயக்க முற்று கீழே இருந்து விட்டார். அல்லாஹ்விடத்திலே துஆவை செய்து விட்டு அப்படியே மயக்க முற்று கீழே விழுந்து விட்டாங்க. ஒரு தோட்டத்திலே இரண்டு மலக்குமார்கள் நின்று விட்டார்கள். ஒரு பக்கம் வானத்துடைய தலைவர், மலக்குமாருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இன்னொரு மலக்குல் ஜிபால் மலையினுடைய தலைவர். ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இப்படியே பேசினாங்க. நீங்க ஊன் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதரை முடிச்சுடுங்க. இப்போ பெரிய ஆக்ஷன்லாம் தேவை கிடையாது. ஊன் சொல்லுங்க. இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே தாயிஃப் இருக்கின்ற எல்லாவற்றையும் முடித்து இருக்கின்றேன். பெருமானாருடைய வார்த்தை என்ன தெரியுமா? வேண்டாம், விட்டு விடுங்க. காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் இதனுடைய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்கக்கூடும். பாருங்க, இதனுடைய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்கக்கூடும். அதே பாணியை யூதர்கள் கையாளுகிற என்னுடைய சந்ததியை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு காப்பி அடித்தல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ அப்படியே உள்வாங்கக்கூடிய மக்கள். அதனால்தான் இஸ்லாம் இவ்வளவு இருந்தாலும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான சக்தி. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இடத்திலையும் தெளிவா இருந்தாங்க. பெருமானார் இப்படி துஆ செய்றாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்கு, ரொம்ப ஆழமா இருக்கும். ஒன்னு சபபுகள் இருக்கும், இன்னொன்னு தீர்வுகள் இருக்கும். எந்த அஸ்பாபுகள் இல்லாமல் இஸ்லாம் இல்லை. எந்த காரணங்கள் இல்லாமல் எந்த ஒரு அமல்களும் கிடையாது. சில விஷயங்களுக்கு நம்முடைய அறிவுகள் எட்டாமல் இருக்கலாம், ஆனால் காரணங்கள் இருக்கும். அதே போல எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு தீர்வை வைத்திருக்கின்றார், ஒரு ரெமெடியை வைத்திருக்கின்றார். அதற்கு நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு அறிவுக்கு எட்டாமல் இருக்கலாம், ஆனால் எல்லா விஷயத்திற்கும் ஒரு தீர்வுகள் இருக்கும். அஸ்பாபுகள் இருக்கும், தீர்வுகள் இருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே துஆ செய்தார்கள் மக்காவிலே. யா அல்லாஹ், இரண்டு பேரிலே ஒருவரே எனக்கு இஸ்லாத்தை கொடு. இரண்டு பேரிலே ஒருவர். பெருமானார் கேட்ட துஆ. பெருமானார் பல இடங்களிலே பல துஆக்களை செய்திருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமான தருணம் அது. இரண்டு பேரிலே ஒருவரை கொடுத்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வலுப்படுத்தி பாருங்கள். ஒன்று அபூ ஜஹல், இன்னொன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் தஆலா உமருக்கு இஸ்லாத்தை கொடுத்தார். ஏன் அல்லாஹ் தஆலா ஸ்பெசிபிக்கா ரெண்டு பேருக்கு கேட்டாங்க சொல்லுங்க? நிறைய செய்திகள் இருக்கு. ரெண்டு பேர் கேட்டதுக்கு நிறைய செய்திகள் இருக்கு. ஆனால் முதல் செய்தி என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படித்தவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு படித்தவர்கள். படித்தவருடைய அந்த சிந்தனை ஓட்டம் மிக மாற்றங்களை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏற்படுத்தும். சுமார் 50 வருஷத்துக்கு முன்னாடிங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி ஈரான் வந்து யோசிக்குது. பெரிய அடி அப்பொழுது பெரிய யோசிக்குது. நம்மளால எதுவுமே செய்ய முடியல. ஒரு கட்டத்துல நம்மளால எதுவுமே செய்ய முடியல. ரொம்ப குட்டி நாடா இருக்கும், ஆனால் கண்டிப்பாக நம்மால் செய்ய முடியும் என்று ஆலோசனை செய்து ஒரு கட்டத்தில் அத்துணை பேரையும் படிக்க வைக்கின்றார்கள். படிங்க, நல்லா படிங்க. ஏதாவது ஆய்வு செய்யுங்க. ஏதாவது ஆய்வு செஞ்சு நீங்கள் என்ன தோணுதோ நீங்க கண்டுபிடிங்க. இந்த நாட்டுக்கு
பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதனுடைய வெளிப்பாடு தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதை தான் இப்பொழுது அவங்க அப்படியே கனியாக அறுவடை செய்கிறாங்க. உண்மைதான். மறந்துருச்சுல ஒரு கட்டத்தில் அமெரிக்கா மேலை நாடுகள் மறந்துருச்சுல, ஒன்றுமே இல்லாமல் அவர்களை கதி கலங்க வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதங்களை உள்ள வச்சிருக்காங்க. அத்தனை அறிவுகள் 12-13 பெரிய சயின்டிஸ்ட் கொண்டிருக்காங்க. இஸ்ரேல் சும்மா இல்ல, வரலாற்று உண்மை இது. 12-13 சயின்டிஸ்ட் கொண்டிருக்காங்க. காரணம், அறிவியல் மேதைகளை சிந்தனையாளர்களை ஒழித்து விட்டால் கண்டிப்பாக ஒரு நாட்டை கைப்பற்ற முடியும், கண்டிப்பாக ஒரு மார்க்கத்தை ஒரு மதத்தை முற்றிலுமாக அழித்தொழிக்க முடியும். அந்த சிந்தனை ஓட்டம் அவர்களுக்கானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் சிந்தனையாளர்களை உருவாக்கியவர்கள். அதில் மிக மூத்தவர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர் அவர்கள், மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒவ்வொரு தருணமும் பேசக்கூடிய நேரத்தில் ரொம்ப அழுத்தமா ரொம்ப கனமா பேசுவாங்க, ரொம்ப கனமா பேசுவாங்க. அவங்க சிந்தனையுடைய உணர்ச்சி ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றாங்க, படிச்சனுடைய சம்பவத்தை. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்தில் நகர்வலம் வருகின்றார்கள். ரொம்ப அற்புதமான செய்தி. இந்த உலகத்திலே முதலாக இரவு நேரத்திலே ஒரு ஜனாதிபதி நகர்வலம் என்றால் மக்களை பாதுகாப்பதற்காக அது உமருக்கு தான் நடக்கிறது. உமர் தான் அந்த சிஸ்டத்தையே கொண்டு வராங்க. அதெல்லாம் இப்பதான் வந்துச்சு. இந்த நைட்ல ரோந்து வருது, அது வருது, எல்லாமே உமருடைய ஃபாலோஸ். இரவு நேரத்தில் வருகின்றார்கள் மக்களை கண்காணிப்பதற்காக. இருந்தால் ஒரு வீட்டில் இருந்து ஒரு சின்ன சத்தம், துவாவுடைய சத்தம். இப்பதான் ஒளிபெருக்கிகள் இல்லாத காலகட்டம் அல்லவா, நவீன சாதனைகள் இல்லாத காலகட்டம் அல்லவா, எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் வெளியே ஒதுக்கி கேட்கும். ஒரு பெண்மணி இப்படியே துவா செய்கின்றார், யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய இந்த படுக்கையை தவறான வழியிலே பயன்படுத்தாத அளவுக்கு என்னை பாதுகாப்பாயாக. துவா இதுதான். துவாவுடைய சாராம்சம் என்ன? நான் விபச்சாரம் செய்யாத அளவுக்கு என்னை பாதுகாப்பாயாக. உமர் அவர்கள் கேட்டு விட்டார்கள் துவாவை. சலாம் சொல்லப்படுகிறது, மறுமுன் வலைக்கும் சலாம் என்று சொல்லப்படுகிறது. உமர் அவர்கள் இப்படியே கேட்டார்கள், உன்னுடைய துவாவிற்கு காரணம் என்ன? துவா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன துவா? உனக்கு திருமணம் ஆகலையா? உண்மைதான், திருமணம் ஆகவில்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. திருமணம் ஆகிடுச்சு. அப்ப இந்த துவாவிற்கு காரணம், என்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்றிருக்கிறார், என்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்றிருக்கிறார். ஆனால் என்னுடைய உடல் ரீதியான இச்சைகள், உண்மைதான், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசமாக இருக்கும். சில பேருக்கு கூடுதலாக இருக்கும், சில பேருக்கு குறைவாக இருக்கும். உடல் கூறுகளை பொறுத்து இச்சைகளுக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் மட்டும்தான். உடல் கூறுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் என்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்றிருக்கிறார். இதையெல்லாம் அமைதியாக கேட்டு விட்டு தன்னுடைய மகளை நோக்கி சென்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவுடைய உச்சம் பாருங்க. தன்னுடைய மகளை நோக்கி சென்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அவர்கள் இப்படியே கேட்டாங்க தன்னுடைய மகள் அப்சாவிடத்தில். ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, இன்னொரு பக்கம் உமருடைய மகள். அப்சாவிடத்தில் இப்படி கேட்டார்கள், ஒரு கணவனை விட்டு ஒரு மனைவி தனியாக எத்தனை நாட்கள் தனியாக இருக்க முடியும் என்றால் பெண்ணுடைய உடல் கூறு அல்லவா இது, ஆணுடைய உடல் கூறு அல்ல, இது பெண்ணுடைய உடல் கூறு. உடனே அப்சா ரலியல்லாஹு அன்ஹா இப்படியே சொன்னார்கள், ஒரு கணவனை விட்டு ஒரு பெண் சுமார் 4 மாதங்கள் தனியாக இருக்க முடியும். இத்தகைய காலகட்டம் சுமார் 4 மாதங்கள் தனியாக இருக்க முடியும். உமர் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கடிதம் எழுதப்படுகிறது, யாருக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டதோ அவர்கள் 4 மாதங்களுக்கு மேலாக போரிட தங்கக்கூடாது. நீங்க வந்துருங்க, வேறொரு நபரை நான் அனுப்புறேன். காரணம், அறிவுடைய உச்சம். இந்த சமுதாயத்திற்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்றால் சிந்தனை ஓட்டங்கள், அறிவுடைய உச்சம் இந்த சமுதாயத்திற்கு தேவை. நாம் கூட இஸ்லாத்திற்கு ஏதாவது சேவைகள் செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக அடுத்த தரத்தை படிப்பின் மூலம் தெளிவுபடுத்த வேண்டும், சிந்தனை மூலம் தெளிவுபடுத்த வேண்டும். நம்முடைய ஜெனரேஷன் முடித்தா கூட நம்முடைய பிள்ளைகளை ஊட்டி வளர்க்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான செய்திகளை கொண்டு போகணும். நம்முடைய பிள்ளைகள் உலகத்தை ஆளுமை செய்ய வேண்டும். அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். ஆக அரசியல் களமாக இருக்கட்டும், ஆக பெரிய அதிகார பொறுப்பாக இருக்கட்டும், அத்துணை பொறுப்புகளும் நம்முடைய பிள்ளைகள் அந்த இடத்துல இருக்க வேண்டும். பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துட்டு நம்ம பேசுறோம், பிள்ளைகள் பேசணும். எவ்வளவு எங்களுக்கு முன்னாடி அந்த பண்ணிய எங்களுடைய இஸ்லாமிய பேர் அதை பற்றி பேசணும். அந்த அளவுக்கு தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு மிகப்பெரிய முக்கியம் படிப்பு, அந்த சிந்தனை உணர்வு. அந்த சிந்தனை உணர்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கணும். ஒரு யூத பெண்மணி கன்சீவ் ஆனவங்க தன்னுடைய வயிற்றை பார்த்து இப்படி பேசுறாங்க, இந்த குழந்தை இந்த உலகத்தையே ஆளுமை செய்யும். அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய அந்த கூட்டமே இப்படி துவா செய்யும் பொழுது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள கூட்டம் எந்த அளவுக்கு துவாவை அழுத்தமாக செய்ய வேண்டும் யோசித்து பாருங்கள்.
அதை நோக்கி நாம் பயணித்தால் மட்டுமே மிக பிரம்மாண்டமான வெற்றி அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான். நம்முடைய பிள்ளைகளின் மூலம் அதிகார வர்க்கத்திலே அமர வைக்க வேண்டும். அந்த அதிகார வர்க்கத்தின் மூலம் இந்த சமுதாயத்திற்கு தேவையான உதவிகளை அவர்கள் கொண்டு வருவதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படியான பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். சொல்லி சொல்லி வளர்க்குங்க. நீங்க அல்லாஹ்வுக்காகவே வாழணும், நீ அல்லாஹ்வுக்காகவே செய்யணும், ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு செஞ்சு நீ கடந்து போனோம். இப்படியான செய்திகள் சொல்லி சொல்லி வளர்க்கப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்தை அதிகமாக பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறேன். என்ன காரணம்? என்ன ஆழமான செய்தி? அதிகமான குழந்தைகளை பெற்றிருக்க வேண்டும். நம்மளாம் 1 2 நிறுத்தக்கூடாது. ஒரு 5 6 7 8 பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். அப்படியான ஒரு சிந்தனையை உங்களுடைய மனைவிக்கு நீங்க ஊட்ட வேண்டும். என்னுடைய நண்பர் நசீர்னு ஒருத்தவர், நான் சொல்லியிருக்கேன், ஆரம்பத்தில் இந்த செய்தியை சொல்லியிருக்கேன். பிறந்த ஹஜ்ல இருக்கும்போது இறப்பு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லண்டன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பூங்காவில் உட்கார்ந்து தன்னுடைய மனைவியோடு உட்காரும்போது ஒரு யூதனுடைய ஃபேமிலி கிளாஸ் பண்ணுது. அவர் கிளாஸ் பண்ணும்போது அவங்களுக்கு முன்னாடி அவங்க குழந்தைக்கு அப்படியே கிளாஸ் பண்ணுது. அப்ப அந்த குழந்தைய என்றார் 1 2 3 4 5 6 7 8 குழந்தை. அதுக்கு பின்னாடி ஒய்ஃப் கன்சீவ் ஆயிருக்காங்க 9. அதுக்கு யூதனுடைய அப்படியே அவருடைய வரலாறு படிக்க ஆரம்பிக்கிறார். என்ன இவ்வளவு குழந்தைய பெற்றிருக்காங்க வரலாறு படிக்கிறார். படிச்சா ஒரு ஆண் மகன், ஒரு யூதன் தன்னுடைய அந்த பெண்ணை நிக்காசி கல்யாணம் செய்யும் பொழுது, திருமணம் செய்யும் பொழுது அக்ரிமெண்டே தான், நீ எனக்காக 8 குழந்தைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். 8 குழந்தைகள், அதற்கு மேல போனஸ் பெற்றுக்கூடாது. நம்முடைய இஷ்டமானால் 8 குழந்தைகள் பெற்றெடுக்க வேண்டும். காரணம், இந்த ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தை ஆளுமை செய்வதற்கு உருவாக்கப்பட வேண்டும். இந்த அளவுக்கு சிந்தனை பாருங்க. பெருமானார் என்ன சொன்னாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நம்ம எப்பயாவது ஃபாலோ பண்ணிருக்கோமா? 1க்கு மேல 2க்கு மேல 3க்கு மேல நம்மளால பெற்றுக்க முடியுதா? நம்மளால பெற்றுக்க முடியல. காரணம், ஒரு குறுகிய வட்டம். ஹலாலான அடிப்படையிலே உடைய மனைவியை நோக்கி செல்வது ஹலாலுக்கு மிகப்பெரிய பரக்கத்தை அல்லாஹ் உத்தரவு வைத்திருக்கிறார். உடைய அத்துணை பிள்ளைகளும் இந்த சமுதாயத்திற்காக போராட வேண்டும். அந்த அடிப்படையிலே உடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அப்படியே நிறைய பிள்ளைங்க சார். அப்துல்லா மஸ்ஊதுக்கு அப்படியே பக்கத்துல உட்கார்ந்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னா யார் தெரியுமா? பத்ர் போர்க்களத்தை என்ன செஞ்சாங்க தெரியுமா? எத்தனை குழந்தைகள் தெரியுமா? எத்தனை மலைமார்கள் தெரியுமா? ஃபதஹ் மக்கா என்ன தெரியுமா? மக்காவுடைய வெற்றி என்ன தெரியுமா? உஹத் போர்னா என்ன தெரியுமா? எந்த அளவுக்கு வீரமாக சஹாபாக்கள் போராட்டாங்க தெரியுமா? பெருமானாருடைய வருகை எந்த அளவுக்கு, எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தாங்க. இஸ்லாத்தினுடைய அத்துணை விஷயங்களையும் சொல்லி கொடுத்தால் மட்டுமே மிக பிரம்மாண்டமான வெற்றியை நம்மால் அடைய முடியும் என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். ஆக நாம் அதிகமாக குழந்தைகளை பெற்றிருக்க வேண்டும். அடுத்த கட்டம், குடும்பங்கள் சிதைக்கப்படாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். எல்லா பிரச்சனைகளும் வரதான் செய்யும். நம்ம குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாத உலகமே இல்லையே, பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை. ஆனால் அத்தனை பிரச்சனைகளும் குடும்பங்கள் சிதைக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டும். காரணம், உடைய பெற்றோருடைய மிகப்பெரிய பலம் தான் பிள்ளைகளுக்கு. அலெக்சாண்டர் இப்படியே சொன்னாங்க. 14 வயசுல மிகப்பெரிய போர் தளபதி அலெக்சாண்டர். அவருடைய ஆசான் யாரு? அரிஸ்டாட்டில். சின்ன வயசுலயே மருத்துவம் படிச்சுவன், சின்ன வயசுலயே போர்க்களத்தை படிச்சுவன், சின்ன வயசுல எல்லாத்தையும் கத்துட்டான் அலெக்சாண்டர். அதான் போரிலே எப்பொழுதும் முன்னாடி நிற்பான். நீங்க அந்த வரலாறு படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அலெக்சாண்டரை பொறுத்தவரைக்கும் பின்னாடி நிற்கவே மாட்டான். ஒரு தலைவன் எப்பொழுதும் பின்னாடி தான் நிற்பான். ஆனால் அவனை பொறுத்த ரொம்ப முன்னாடி நிற்பான். அவன் முன்னாடி நிற்பான். எல்லா போர்களுக்கும் மிக பிரமாண்டமான வெற்றியை கண்டவன் அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டருடைய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய எல்லா வெற்றிக்கும் காரணம் என்னுடைய தகப்பன், என்னுடைய தந்தை. என்னுடைய தந்தை தான் என்னை சரியான கோணத்திலே வளர்த்தார். ஆக ஒரு பிள்ளையினுடைய மிக பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு காரணம் பெற்றோர்கள், குறிப்பாக தகப்பன், குறிப்பாக தந்தையாக. குடும்பங்கள் எந்த காலகட்டத்திலும் சிதைக்கப்படக்கூடாது. சரியான அடிப்படையில பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதனுடைய தரம் பார்லிமெண்ட்ல ஒழிக்கணும், அதிகார வர்க்கத்துல ஒழிக்கணும். அந்த அளவுக்கு தரத்தோடு நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். சும்மா இங்க உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணால கிடைச்சிருமா? இல்லை, கொடியத்துக்கு கத்தினா கிடைச்சிருமான சின்ன சின்ன விஷயங்கள் தவறு இல்லை. ஆனால் நம்முடைய அதிகாரப்பூர்வமான ஒழிப்பு அந்த இடத்துல இருக்கணும். அப்படியான பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். பிள்ளைகளை சொல்லி சொல்லி படிக்க வைக்கணும். சர்டிபிகேட் ரொம்ப முக்கியம், மார்க் ரொம்ப முக்கியம். சில இடங்கள்ல மார்க்குக்காக அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அதே போல அறிவு ரீதியான சில விஷயங்களை பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். இப்படியான ஒரு வளர்ச்சி மட்டும்தான் இந்த சமுதாயத்திற்கு மிக பிரமாண்டமான வளர்ச்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதை தாண்டி நீங்க உள்ளுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க பயணிக்க முடியாது. ஒரு கேஸ் பிரச்சனை வந்து நம்ம தாக்கக்கூடாது. அது ஒரு சின்ன பிரச்சனை தானே.
அது ஒரு சின்ன பிரச்சனை தானே. கேஸ் பிரச்சனையும் பெட்ரோல் பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனை நம்மளை தாக்குதுன்னா நம்முடைய பொருளாதாரத்துடைய நிலை அப்படிதான். ஒரு நடுத்தர வர்க்கம் நாம எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் நம்மளை தாக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை தாண்டி வெளியே போகணும்னா பொருளாதாரத்தை அதிகமாக ஈட்டணும். ஹலாலான அடிப்படையில பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதிகார வர்க்கத்துல உட்கார்ந்து எல்லாவற்றையும் செயல்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளணும். இவரோட அமீர் வந்து இஸ்மாயில் ஒரு 10 வருஷம் மார்க்க கல்வி படிச்சிருக்கோம். அவர் வந்து ஜஸ்டிஸ் ரகுபதியுடைய பிஏ. இப்பதான் ரிட்டையர்ட். தாடி வச்சுதான் கோர்ட்டுக்கு போற வக்கீலுக்கு தாடி வைக்கலாம், பிஏக்கு தாடி வைக்க முடியாது. அது குறிப்பா ஜட்ஜோட பிஏக்கெல்லாம் தாடியை வைக்க முடியாது. வக்கீலுக்கு தாடி வைக்கிறாங்க, அவங்களுடைய சுதந்திரம். அதனால தாடி வச்சுட்டு உள்ள போவார். இப்போ ரகுபதி ரொம்ப கட்டிக்க முடியாது, ஜஸ்டிஸ் ரொம்ப கட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஜஸ்டிஸ் ரகுபதி அம்மாவுடைய ரொம்ப க்ளோஸ். ரொம்ப அழகா சொல்லுவார் எல்லா இடத்துலையும். நம்ம அல்லாஹ்விற்காக வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா மிக பிரம்மாண்டமான மாற்றங்களை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான். நம்முடைய செயல்பாடுகள் உடற்பூர்வமாக இருந்தால் கண்டிப்பாக எந்த இடத்திலும் நமக்கு வெற்றியை எல்லாம் கொடுப்பார். அப்புறம் வீடு கட்டாங்க, சின்ன விஷயம் தான் இது. வீடு கட்டாங்க, வீடு கட்டணும் வந்துட்டாங்க பைசா வாங்குறதுக்கு. சும்மா ஒரு சின்ன கார் தான் காமிச்சார். ஐயா அப்படியா ஐயா, நீங்களா ஐயா, சொல்லக்கூடாது ஐயா, உங்ககிட்ட நாங்க வருவோமா, நீங்க ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லி நாங்களே வந்து தீர்த்து வைக்கணும் பாருங்க. அதிகார வர்க்கத்தில் அமரக்கூடிய மக்களுக்கு ஒரு தனிப்படியான ஒரு மரியாதை உண்மைதான். அது யாராக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சமூகமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அதிகார வர்க்கத்தில் அவர்கள் அமர்ந்தால் அவர்களுக்கான மரியாதை கண்டிப்பாக தானாக தேடி வரும். அவர்கள் சொன்னால் இந்த சமுதாயம் கேட்கும். நம்ம கீழே இருந்து என்ன கத்தினாலும் ஒரு மண்ணா கிட்டி கேட்காது, சும்மா கத்திட்டு போக வேண்டியதான் வேலை. உண்மைதான், என்ன சொன்னாலும் இந்த சமுதாயம் கேட்க முடியாது. ஆக அங்க இருக்கக்கூடிய சட்டங்கள் ஏற்றக்கூடிய இடத்துல நாம தான் இருக்கணும். அந்த அளவுக்கு முயற்சிகளை ரொம்ப மெதுவா காய் நகர்த்துங்க, ரொம்ப அறிவுபூர்வமா காய நகர்த்துங்க. அந்த காயை நகர்த்துதல் தெளிவான அடிப்படையில் இருக்க வேண்டும். ஆக அவருடைய அந்த அதிகார வர்க்கம் நம்முடைய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இப்படியான ஒரு சிந்தனை ஓட்டம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் மாற்றங்களை ஏற்படுத்துவானாக, அல்லாஹ் பக்குவங்களை ஏற்படுத்துவானாக, அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. வஹைனா வன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. ஒரு மிக பிரமாண்டமான பிரச்சனைங்க உலகத்துல, குறிப்பாக அமெரிக்காவில் வரலாறு ரொம்ப படிக்கிறேன் சமுதாயம். வரலாறு படிச்சாதான் வரலாறு படைக்கவும் முடியும். ஆய்வாளர்கள் கருத்து ஒபாமா கிட்ட ஒரு பிரச்சனை வருது. அதாவது செய்தி சகோதரர், ஒபாமா கிட்ட ஒரு பிரச்சனை வருது. வந்து சொல்றாங்க, நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, பில் கேட்ஸை நாடு கடத்துங்க. பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் சொல்றாங்க பில் கேட்ஸ் நாடு கடத்துங்க. காரணம் என்ன தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு வேலை கொடுக்க மாட்டாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு வேலை. நம்ம நாட்டு மதிக்க மாட்டாங்க, நம்ம நாட்டு மக்களை மதிக்க மாட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை மதிச்சு உட்காந்துருக்க எல்லா மக்களுக்கும் வேலை கொடுக்குறாரு. நீங்க முதல்ல நாடு கடத்துக்கின்றாரு. ஒபாமா ஒன்றும் புரியல. வீட்டுல பில் கேட்ஸ் அழைக்கப்பட்டு இப்படியே கேட்கிறார், ஒபாமா என்ன பிரச்சனை உனக்கு? பெரிய பெரிய இன்வெஸ்டர் அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. என்ன பிரச்சனை எனக்கு புரியல, நீ ஏன் நம்ம நாட்டு மக்களை மதிக்க மாட்டேன், நம்ம நாட்டு மக்களை ஏன் மதிக்க மாட்டேன், இவங்களுக்கு வேலை கொடுக்காம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வேலை கொடுக்குற காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் சொல்றாரு, நாடு கடத்த சொன்னாங்களா, நீங்கள் என்னை நாடு கடத்தினால் இந்தியாவிற்கு நாடு கடத்துங்க. நடந்த சம்பவம் என்னை நாடு கடத்தினால் இந்தியாவிற்கு நாடு கடத்துங்க. காரணம் என்ன தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய அந்த அறிவினுடைய திறமை தான் நான் பெரிய அளவிலே முன்னேற்றத்துக்கு என்னுடைய காரணம். அந்த நாட்டு மக்களுடைய அறிவுடைய கூர்மைதான் நான் வளர்ந்ததற்கு காரணம். ஒண்ணுமே புரியல. பெரிய ஒரு மாநாடு கூட்டப்படுகிறது, பெரிய படிச்சவங்க உள்ள வரான். உள்ள வந்து ஒபாமா இப்படியே கேள்வி கேட்கிறாரு, என்ன உங்களுக்கு பிரச்சனை? 50 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் நம்ம கிட்ட வந்துச்சு. உண்மைதான், இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னால் 50 வருடத்திற்கு முன்னால் நம்ம கிட்ட கம்ப்யூட்டர் வந்துச்சு. ஆனால் அதனுடைய அசுர வளர்ச்சி அங்க இருக்கு, அதனுடைய வளர்ச்சி ரொம்ப குறைவா இருக்கு. காரணம் என்ன? ஏதாவது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? அப்பொழுது ஒரு பெண்களை எழுதி இப்படியே பதில், அந்த பெண்ணும் இந்தியா நாட்டுக்கார். இப்படியே சொல்லலாம், ஒரே ஒரு காரணம் தான், இந்தியாவிலே ஒழுக்கம் சார்ந்த கல்வியை கொடுத்தார்கள். இப்பொழுது எப்படின்னு தெரியல, ஒழுக்கம் சார்ந்த கல்வியை கொடுத்தார்கள். அதனுடைய மிக பிரமாண்டமான வளர்ச்சி தான் அந்த நாட்டினுடைய மக்களை அழைக்கின்ற இந்த பில் கேட்ஸ். அப்படியே அமைதியா இருந்தார். அங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க, ஒருவருடைய ஒழுக்கம் சார்ந்த கல்வி என்பது, ஒழுக்கம் சார்ந்த சிந்தனை என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கம் சார்ந்த கல்வியை தான் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தார்கள்.
ஒழுக்கம் சார்ந்த கல்வி எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து வந்தது. நாங்க எதுவுமே நாமெல்லாம் மறந்துட்டு சில இடங்கள் இல்லை. அங்க ஒழுக்கம் சார்ந்த கல்வியை கொடுத்தால் இந்த நாட்டினுடைய இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை நம்முடைய பார்வைக்கு முன்னால் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா மாற்றங்களை ஏற்படுத்துவானாக. கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து அதன் அடிப்படையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு பக்குவத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்துவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.